ஒலிபெருக்கி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற படம் தண்டகாருண்யம். ஏற்கனவே 2ஆம் உலகப் போரின் கடைசி குண்டு அப்படிங்கிற படத்தை இயக்கிய அதியன் ஆதிரை இந்த படத்தை இயக்கியிருக்கார். அந்த படம் கூட கொஞ்சம் ஒரு ட்ரையான படம் தான், புது சப்ஜெக்டாக இருந்தாலும் ட்ரையான படம் தான். ஆனால் இந்த படம் யதார்த்தமான, உண்மைக்கு நெருக்கமான அற்புதமான படம். குறிஞ்சி பூ பூத்த மாதிரி எப்போவாதான் ஒரு படம் இந்த மாதிரி வரும். அப்படியான ஒரு படமாக தண்டகாருண்யம் அமைஞ்சிருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சம்பவத்தை சொன்னால் தான் உங்களுக்கு அந்த கதையோட சேர முடியும். என்ன சம்பவம்னா, கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி வடநாட்டு மீடியாக்கள்லாம் பரபரப்பாக பேசப்பட்ட விஷயம் என்னென்னா, போலி நக்சல் முகாம்கள். அதாவது என்னென்னா, வேலை கிடைக்காத இளைஞர்களை ஒன்று திரட்டுவது. அவங்கக்கிட்ட பணம் 5 லட்சம் 10 லட்சம் பணம் வாங்கிட்டு உங்களை இராணுவத்தில் சேர்த்து விட்றோம், அந்த இராணுவத்தில் சேர்வதற்கான பயிற்சியை நாங்கள் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே ஒரு பயிற்சி முகாம், போலி பயிற்சி முகாம் நடத்துவாங்க. அதுக்கு சில மேல்மட்ட மக்கள், அரசியல்வாதிகள்லாம் அதுக்கு ஃபண்டு கொடுப்பாங்க. அந்த பயிற்சி முகாமில் பயங்கர சித்திரவதைப்பட்டு தான் பயிற்சி எடுப்பாங்க. எடுத்த பிறகு அவங்கள நக்சலைட்டாக டிக்ளேர் பண்ணுவாங்க, நீங்கள்லாம் நக்சலைட்டு. அப்போது ஒரு திட்டத்தை கொண்டு வருது அரசாங்கம், அதாவது நக்சலைட் மறுவாழ்வு திட்டம். அதாவது நக்சலைட்டாக இருக்கிறவங்க தன்னுடைய ஆயுதங்களை ஒப்படைச்சிட்டு சரண்டர் ஆகணும். அப்படி சரண்டர் ஆனவங்களுக்கு வியாபாரம் பண்ண, பொட்டி கடை வைக்க, அப்படி ஏதோ உதவி பண்ணும்போது அதில் ஒரு பகுதியாக நல்ல திடகாத்திரமான, நல்ல ஆரோக்கியமான இளைஞர்களை இராணுவத்தின் ஒரு பகுதியான எல்லை பாதுகாப்பு படையில் சேர்த்துக்குவாங்க. இப்படியான ஒரு ஸ்கீமை மத்திய அரசு கொண்டு வந்துச்சு. இந்த ஸ்கீமை பயன்படுத்தி இந்த அப்பாவி இளைஞர்களை பயிற்சி கொடுத்து நக்சலைட்டாக மாற்றி, நக்சலைட்டாக இல்லாதவங்களை நக்சலைட்டாக மாற்றி, அப்புறம் நக்சலைட்னு சொல்லி சரண்டர் பண்ண வச்சு, அப்படி சரண்டர் பண்ண வச்சு அப்படியே வேலைக்கு சேர்த்து விடுறது தான் இந்த ஸ்கேம், இந்த திட்டம். இந்த திட்டத்தில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த கலையரசன் போய் மாட்டிக்கிறார். கலையரசன் இங்கு இருக்கிற ஒரு மலைவாழ் இளைஞன். அந்த இளைஞன் அங்கே காட்டு இலாகாவுக்கு தற்காலிக பணியாளராக இருக்கிறார். நிறைய பேர் இப்போ இருக்கிறாங்க இல்லையா, அரசு ஊழியராக இருக்க மாட்டார், ஆனால் அரசு வேலை பார்ப்பார். காட்டு இலாகாவில் யானை வந்தால் துரத்துறது, புலி வந்தால் துரத்துறது, பிடிக்கிறது, இந்த மாதிரி வேலைகளில் கலையரசன் இருக்கிறார். அவருக்கு லட்சியம் ஒரு வேலை தேடிக்கணும். அப்படி வேலை தேடினா தான் தன்னுடைய காதலி வின்சுவை கல்யாணம் பண்ண முடியும், தன்னுடைய எதிர்கால திட்டங்களை நிறைவேற்ற முடியும். கொஞ்சம் சின்ன ஆசை தான், ஒரு நிலம் வச்சுக்கணும், விவசாயம் பண்ணணும், ஒரு சின்ன வேலைக்கு போய் சம்பளம் வேணும், ஒரு குழந்தைய பெற்றுக்கணும், ஒரு நல்ல படிப்பு படிக்க வைக்கணும். இதுதான், வேற என்ன பெரிய ஆசை, பங்களா வேணும், கார் வேணுங்கலாம் அவங்க ஆசைப்படலை. இந்த ஆசையை நிறைவேற்றுவதற்கு ஒரு வேலை வேணும். அதோட அந்த குடும்பம் பல காலமாக யூனிஃபார்ம் அணிந்த போலீஸுக்கும் காட்டிலாக அதிகாரிகளுக்கும் பயந்து வாழ்ந்துற ஒரு சமூகங்கிறதுனால, நம்ம பையன் அந்த ஒரு சீருடைய போட்டுற மாட்டானா, நம்ம பையன் ஒரு காக்கி ட்ரெஸ் போட்டுற மாட்டானா, நம்ம பையன் ஒரு வனையிலாக உடைய போட்டுற மாட்டானா அப்படின்னு சொல்லி அந்த குடும்பமும் அவரை அந்த வேலைக்கு அனுமதிக்குது. திடீர்னு என்ன பண்ண, ஒரு அண்ணன் தினேஷ் நியாயத்தை தட்டி கேட்குற ஒரு மலைவாழ் இளைஞர். எங்கே பிரச்சனை நடந்தாலும் ஒரு நியாயத்தை தட்டி கேட்பார். கிட்டத்தட்ட ஒரு கம்யூனிஸ்ட் மாதிரி வச்சுங்களேன், கேட்பாரா. இப்போ ஒரு தடவை என்ன பண்ணோன்னா, அங்கே இருக்கிற லோக்கல் தாதாக்கள், லோக்கல் போலீஸ் எல்லாம் சேர்ந்து கஞ்சா கடத்துறாங்க. காட்டுக்குள்ளே கஞ்சா விதைச்சி கஞ்சா கடத்துறாங்க. இதை தினேஷ் போலீஸில் காட்டி கொடுத்து பெரிய பரபரப்பாகி எல்லாம் சம்மந்தப்பட்டவங்களும் அரெஸ்ட் ஆகிறாங்க. இதனால ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிற கலையரசனை வேலையை விட்டு நீக்கிடுறாங்க. ஸோ இப்போ என்னன்னா, அவர் வேலை இல்லாமல் நிற்கிறார். அப்படி நிற்கும் போதும் ஒரு புரோக்கர் ஒரு 5 லட்ச ரூபா பணம் கொடுத்தீங்கன்னா உன்னை இராணுவத்தில் சேர்த்து விட்டுறேன்னு சொல்லி அழைச்சிட்டு போய் தான் இந்த போலி நக்சல் கேம்பில் மாட்டி விட்டுறார். இங்கே அண்ணன் அங்கே தம்பி அங்கே போலி நக்சலாக அடையாளப்படுத்தப்பட்டு கைது செய்யப்படுகிறாரு. அதனால் இங்கே இருக்கிற தினேஷ் நக்சலோட அண்ணன் ஆகிறார். இந்த இருக்கிற தினேஷ் குடும்பம் நக்சல் குடும்பமாகுது. இங்கே உள்ள போலீஸ் அவங்களை டார்ச்சர் பண்ணுறது. இப்போ இறுதியில் என்ன நடக்குது, போன கலையரசன் திரும்பி வந்தாரா, தினேஷ் இங்கே என்ன ஆனார் அப்படிங்கிறத இந்த படம் சொல்ல வருகிற விஷயம். அதாவது அதிகார வர்க்கங்கள் ஆண்டாண்டு காலமாக நடத்துகிற மனித வேட்டையை சொல்கிற ஒரு புது படம் இது. நம்ம கண்ணு முன்னாடியே நிறைய மனித வேட்டைகளை பார்த்துருக்கோம். வீரப்பனை வேட்டையாடுறோம்னு சொல்லி விஜயகுமார் நடத்தின வேட்டை இருக்குது, நக்சலைட்டை வேட்டையாடுறோம்னு சொல்லி தேவாரம் நடத்தின வேட்டை இருக்குது, போராடின மக்களை வேட்டையாடின தூத்துக்குடியில் வேட்டையாடின எடப்பாடி பழனிசாமி இருக்கார். இப்படி எத்தனையோ மனித வேட்டைகளை நம்ம கீழ்வன்மணியில் பண்ணையார்கள் வேட்டை நடத்தினாங்க, மனித வேட்டை நடத்தினாங்க. இப்படி நிறைய மனித வேட்டைகள் நடந்துக்கிட்டு காலத்தில் இப்போ இந்த மனித வேட்டை நமக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. போலி என்கவுண்டர்கள் பற்றி நம்ம நிறைய படம் பார்த்துருக்கோம். ஆனால் போலீஸ் சரண்டர் பற்றி இப்போ தான் ஒரு படம் பார்க்குறோம். ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்குது. இப்படிலாம் கூட நடக்குதா? சரண்டர் பண்ண வச்சு ஒருத்தர் நக்சலைட் ஆக்கி அவனுக்கு நல்வாழ்வு தரேன்னு சொல்லிட்டு கடைசியில்
அவங்களுக்கு தேவைப்படும் போது நக்சலைட் 10 பேரை கொன்னாதான் அரசியலில் செல்வாக்கு பெற முடியும் அப்படின்னு நினைக்கிற சூழ்நிலை வரும்போது அதே பயிற்சி வருகிற அந்த இளைஞர்களையே காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் என்கவுண்டர் பண்ணி நாங்கள் நக்சலைட்டை கொண்டுட்டோம்னு சொல்லி விளம்பரப்படுத்தி அதையும் அரசியல் ஆதாயமாக்குற மிகப்பெரிய கொடுமை வடநாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. அதை இந்த படம் அப்படியே கொண்டு வந்து தோல் உரிச்சு காட்டுது. தமிழ்நாடையும் தொடர்புபடுத்தி அற்புதமான படமாக சொல்லியிருக்கு. இது அப்படியே ட்ரையாக சொன்னால் ஒரு ஆவணப்படம் மாதிரி ஆயிருங்கிறதுக்காக தினேஷோட மனைவி ரித்திகா அவங்க ரெண்டுக்குள்ள காதல் ஆசைகள் அபிலாஷைகள் அது, அப்புறம் கலையரசனுக்கு ஒரு காதலி வின்சு அவங்களுக்குள்ள காதல் அவங்களுக்குடைய லட்சியம் ஆசைகள், இப்படி ஒரு கொஞ்சம் ஒரு சென்டிமெண்ட் ஏரியாவை இதில் பூத்தி ஒரு அற்புதமான திரை அனுபவத்தோடு இந்த படம் கொடுக்கப்பட்டிருக்கு. நடிச்சிருக்கிற எல்லாருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டரை பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் கூட செயற்கைத்தனம் இல்லாமல் அந்த கேரக்டர்களை வாங்கிட்டு அற்புதமாக நடிச்சிருக்காங்க. இதில் குறிப்பாக சொல்லணும்னா கலையரசனோட கேரக்டர் சித்திரவதை கூடத்தில் அவர் படுற அவஸ்தைகள் எல்லாமே ரொம்ப கொடூரமாக இருக்கும். அதை வந்து அவர் ரொம்ப பிரமாதமாக கடினமாக உழைச்சி நடிச்சிருக்காரு. அந்த உடற்பயிற்சிகள் அந்த சித்திரவதை கூடங்களில் நடக்கிற கொடுமைகள் எல்லாம் ரொம்ப யதார்த்தமாக நடிச்சிருக்காரு. பாலசரவணனை வந்து நம்ம வழக்கமாக காமெடி கேரக்டர்லேயே பார்த்துருக்கோம். இதில் ஒரு நல்லது ஒரு குணச்சித்திர கேரக்டர், அதாவது அதே சித்திரவதை கூடத்தில் வதைப்படுகிற இன்னொரு இளைஞனாக நடிச்சிருக்காரு, பிரமாதமாக நடிச்சிருக்காரு. அதே மாதிரி ரித்விகாவும் சரி அல்லது வின்ஸும் சரி அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டரை அற்புதமாக பண்ணியிருக்காங்க. அதான் பின்னணி இசை இதில் படத்தில் பிரமாதமான பின்னணி இசை ஜஸ்டின் பிரபாகர் தான் இதில் பின்னணி இசை அமைச்சிருக்காரு. அதாவது வந்து ஒரு 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 அழுத்தமான சினிமாவை ஒரு கமர்ஷியல் பேக்கேஜுக்கு தரணும்னா அதுக்கு பின்னணி இசை ரொம்ப முக்கியம். அதை வந்து இதில் ரொம்ப அற்புதமாக வந்து அப்படியே மனசை பதற வைக்கிற அளவுக்கான பின்னணி இசை ஜஸ்டின் பிரபாகரன் கொடுத்துருக்காரு. அவர் தான் இந்த படத்தை அப்படியே தூக்கி சுமந்துட்டு போகிறவர்னு சொன்னால் அதில் சந்தேகமும் இல்லை. இன்னொருத்தர் வந்து ஒளிப்பதிவாளர் பிரதீப் கலையராஜா. அதாவது வடநாட்டில் நடக்கிற ஒரு கதை, ஒரு ட்ரையான ஏரியா, அந்த ட்ரையான ஏரியாவை எந்த அளவுக்கு நம்ம கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வர முடியுமோ அதை கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்திருக்காரு. அதே மாதிரி மலைவாழ் மக்களை காட்டும்போது இங்கே உள்ள இயற்கை வளங்கள் இங்கே உள்ள இயற்கை காட்சிகளையும் பசுமையாக காட்டியிருக்காரு. ஒளிப்பதிவும் படத்துக்கு பெரிய பலமாக இருக்குது. அதனால் இந்த படத்தில் வந்து குறையே இல்லை. இது ரொம்ப 100க்கு 100 மார்க் படம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. நிறைய குறைகள் இருக்குது. சினிமாவுக்கான சமரசம் இதனால் ஒரு படம் வந்தோம் ஒரு தேட்டரில் ரிலீஸ் பண்ணோம் 4 நாளில் எடுத்தோம் அவார்டு வாங்கினோன்னு சொன்னால் அதில் தயாரிப்பாளருக்கு என்ன லாபம்? அவருக்கு ஏதாவது வருமானம் வரணும்ல. அதற்காக சில சினிமா சமரசங்களை செய்ய வேண்டிய அவசியமாக இருக்குது. இந்த படத்துலேயும் அதையும் அதிகநாதிரி வந்து செஞ்சுருக்கார். அதில் குறிப்பாக சொல்லணும்னா அந்த சித்திரவதை கூடத்தில் வடநாட்டு இளைஞன் அறிமுகமாக இருக்கிற சபீர் திடீர்னு ஒரு மனமாற்றத்துக்கு உள்ளாகிறார். அதாவது என்னென்னா டெரர் வில்லனாக அறிமுகமானவர் திடீர்னு ஒரு நல்லவனாக மாறுறார். ஏன்னா இதில் கஷ்டப்படுறது தமிழ்நாட்டில் போனோம் மட்டும் இல்லை, ஒரு வடநாட்டு இளைஞருமே இதில் பாதிக்கப்படுறான் அப்படிங்கிற விஷயத்தை சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறதுனால அந்த கேரக்டரை அவர் சின்ன தடுமாற்றத்தோடு தான் அந்த கேரக்டரை எழுதியிருக்காரு. அப்புறம் படத்தோட நீளம் ரொம்ப குறைச்சிருக்கணும். அதாவது முதல் பகுதியில் சித்திரவதை கூடங்களில் நடக்கிற விஷயங்கள் ரொம்ப நீளமாக இருக்குது. திரும்ப திரும்ப ஒரே காட்சிகள் வர்ற மாதிரி இருக்குது. அந்த காட்சிகளை குறைச்சிருக்கலாம். அப்புறம் கிளைமேக்ஸில் ஒரு காட்சி இருக்குது. அது என்னன்னா அது ஒரு ரசிகரை திருப்திப்படுத்துவதற்கான ஒரு காட்சி. அது அந்த அந்த காட்சியில் யதார்த்தமும் இல்லை, லாஜிக்கும் இல்லை. ஆனால் அந்த காட்சி தேவையாக இருக்குது. ஏன்னா கெட்டவன் அழிஞ்சிடணும் அப்படிங்கிறது தான் ரசிகனோட எதிர்பார்ப்பு. இல்லைன்னா என்னையா அவ்வளோ பண்ணால் அவனை அம்போன்னு விட்டாங்களே, அவன் நல்லா தானேயா இருக்கான், கஷ்டப்பட்டவன் தானே செத்து போயிட்டான் அப்படின்னு மனசு நொடிஞ்சு போயிடுவான் ரசிகன். அதனால ஒரு காட்சியை வைக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதுவும் சினிமாவுக்கான மிகப்பெரிய சமரசம் தான். எப்படி பார்த்தாலும் இது ஒரு நல்ல தரமான படம். நம்ம அவசியம் பார்க்க வேண்டிய படம். நல்ல படத்தை ஆதரிக்கிறவங்களா நீங்கள் இருந்தால் கண்டிப்பாக இந்த ஒரு தடவை பாருங்கள். இந்த படத்துக்கு ஒலிபரிக்கையோட நட்சத்திர மதிப்பீடு 4. நன்றி நேயர்களே. உண்மை பேசுவோம், அதை உறக்க பேசுவோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.